தவம் இருந்த சம்புகன் ஒரு தப்பு செய்யல. என்ன தப்பு செஞ்சான் சம்புகன்? வெறும் தவம் இருந்தான். ராமா உன்னை கையெடுத்து கும்பிடுனான். அதுக்கோசம் அவன் தலைய வெட்டினிய, அவன் தமிழன்றதுனால சூத்திரன்றதுனால தலைய வெட்டினிய. அப்ப எங்க மனசு புண்படாதா? ராமாயணத்துல அதே ராமாயணத்துல சண்டால மகன், தேசி மகன், குரங்குகள், அசுரர்கள் திராவிடர்களை இழிவுபடுத்தி வச்சுக்கிற ராமாயணத்துல திராவிடர்களுடைய மனம் புண்படாதா? கொளுத்துட அந்த ராமாயணத்தை நீ கொளுத்து. உங்க மனசுனா உங்களுக்கு எல்லாம் மனசுக்குது, எங்களுக்கு மனசே கிடையாது. அவன்னா தடாட்டி வேலை பண்றானுங்க இவனுங்க. இந்துக்களுடைய மனசு புண்படுது. இந்துக்களுடைய மனசு புண்படுதுன்னா உண்மையாலுமே இங்க இந்து முன்னணின்னு ஒரு போர்டு கூட இருக்கக்கூடாதா? எல்லாத்தையும் எடுத்து கொளுத்தணுங்கடா. நீங்க எல்லாத்தையும் போடுங்க. இந்து முன்னணின்னு வச்சுக்கிறீங்களா? நான் உங்களை கேட்கிறேன் தோழர்களை, இந்து முன்னணியில பாப்பான தவிர்த்து தமிழர்களா இருக்கிற நம்ம தோழர்களை பார்த்து கேட்கிறேன். தமிழ் திராவிடர்களா இருக்கிற இந்து முன்னணியில் இருக்கிற தோழர்களை பார்த்து நான் பணியோடு கேட்கிறேன். தோழர்களே, நம்ம வீட்டு அம்மாவை வேசின்றான், நம்ம வீட்டு தங்கச்சியை வேசின்றான், நம்ம பெத்த மகளை வேசின்றான், நம்ம கட்டி கொண்டு வந்த மனைவியை வேசின்றான், சூத்திரன்றான், பாப்பானுடைய வைப்பாட்டி மகன்றான். ஒரு தமிழுக்கு ரோசம் வரல. தமிழுக்கு ரோசம் வந்து இந்து முன்னணியில தோழர்கள் முதல் கட்சி எடுத்துன்னு போய் பாப்பான் குஞ்சு அறுப்பீங்க. ஒரு பாப்பான் குஞ்சு இல்லாம ஆக்குவீங்க. ஏன் தோழர்களே உங்களுக்கு மானம் இல்ல, ரோசம் இல்ல? நீங்க நாங்க இங்க கடவுள் இல்லன்றது, ஜாதி இல்லன்றது, மதம் இல்லன்றது உங்களுக்கும் சேர்த்துதானே கண்டு. நீங்க வேற யாரோ கிடையாது. நீங்க எங்க சொந்தக்கார, நீங்க எங்களுடைய அண்ணன் தம்பி, உங்களுக்கு சேர்த்துதான் போராடுறோம். நீங்க பக்தின்ற பேர்ல மூலத்தனமா போய் அவனுங்க கிட்ட முடங்கி கிடக்காதீங்க. இங்க இந்த பகுதியில எங்க தோழர் அண்ணாமலை இருக்கிறார். அவர்கிட்ட எங்க ஐயா புத்தகங்கள் இருக்குது, வாங்கி படிங்க. என்ன செய்தி இருக்குது, ஏது செய்தி இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. சும்மா காட்டிய இந்து முன்னணி இந்து முன்னணி இந்து முன்னணி என்னடா இந்து முன்னணி? டேய், நான் உன்னை கேக்குறேன், இந்துன்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டா நீ பாக்கலாம். உன் ராமாயணத்துல இருக்குதா, உன் வேதத்துல இருக்குதா, உன் இதிகாசத்துல இருக்குதா, உன் புராணத்துல இருக்குதா? எதோட இருக்குது இந்து? இந்துன்ற சொல்லி யாரால் வரப்பட்டது? இந்துன்றதுக்கு நீ யாராலும் கேட்டா? இவன் என்னவா நம்ம கிட்ட கதை குத்துனுக்குறான். இந்து இந்து. டேய், நான் உன்னை கேக்குறேன், முஸ்லீம் மதத்துல இருந்து கிறிஸ்துவ மதத்துல இருந்து 2000 பேர் இந்து மதத்துல சேர வரான் நாளைக்கு. நீ இந்து மதத்துல எந்த இடத்துலடா வைப்ப வெங்காயம்? டேய் வெண்ண எந்த இடத்துல வைப்ப இந்து மதத்துல? நாடார்ல வைப்பியா, செட்டியார்ல வைப்பியா, மொழியார்ல வைப்பியா? எந்த மதத்து இந்து மதத்துல எந்த இடத்துல வைப்ப அந்த 2000 பேரா? ஆனா 2000 பேர் மத மதத்துல ஆகி போனாங்கண்ணா இந்து கிறிஸ்துவ மதத்துல செத்துப்பான், இந்து மதத்துல செத்துப்பான்டா. அன்போட அரவணிக்கிறான். நீ ஏன் கிறிஸ்துவனை எதுக்குற, நீ ஏன் முஸ்லீம் எதுக்குறான்? ஏன்னா முஸ்லீம் உன் மதத்துக்கு எதிர்ப்பா இருக்குது, கட்டி தழுவுறான், அன்பா கூப்பிடுறான், அதனால முஸ்லீம் மதத்துக்கு போறான். கிறிஸ்துவ மதத்துல நல்ல கல்வி கொடுக்கறான், தரமான படிப்பை கொடுக்கறான், அதனால கிறிஸ்துவ மதத்துல போற. உன் மதத்துல என்னடா சொல்ற? படிக்க ஆசைப்பட்டா காதாரு நாட்டாரு, படிக்கிறத கேட்டா காதுல ஈட்ட காட்சி ஊத்துன்ற. உன் இந்து மதத்துல உட்காந்து நீ வெங்காயம் பூச்சிட்டு இருப்பானாங்க. என்னடா நீங்க டகால்ட்டி வேலை பண்ணுகிறீங்க? இதெல்லாம் கேட்க மாட்டானா? இதெல்லாம் மாணவரோசம் இருக்காரா எங்களுக்கு? பெரியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பா. பெரும் பெரியார்ன்றவர் யாரா அவரு? பெரியார பார்த்து நீ கேட்கிற நாய எச்ச ராஜா. டேய், பெரியார பார்த்து என்னடா கேக்குற நீ? பேசிக் அறிவு இல்லாதவர்ன்ற பெரியார பார்த்து. டேய், என் தலைவன் 60 வருஷத்துக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு ஒண்ணு அறிவிச்ச தலைவன்டா என் தலைவன். இன்னைக்கு கோடி கணக்கா செலவு பண்ணி குடும்ப